உறைந்த மலையும் கல்மலையும். உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மலை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? உறைந்த மலையும் கல்மலையும் தேவனுடைய பண்டசாலையில் இருக்கிறது. இந்த பண்டசாலையை பற்றி யோபுவுக்கு ஒன்றும் தெரியாது. யோபு இதற்குள் பிரவேசித்ததில்லை. ஆனாலும் யோபு தனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமைப்படுகிறார். கர்த்தர் யோபுவை தாழ்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். இதற்காக கர்த்தர் யோபுவிடம், உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மலை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ என்று கேட்கிறார். கர்த்தரே உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய பண்டசாலையில் சேமித்து வைத்திருக்கிறார். அவை அங்கு திரளாய் இருக்கிறது. தமக்கு சித்தமான வேளையில் தேவன் உறைந்த மலையையும் கல்மலையையும் இந்த பூமியின் மீது அனுப்புகிறார். தேவனே இவற்றை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் பிரயோகிக்கிறார். ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் கர்த்தரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று நினைப்பது அவனுடைய மதியீனம். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் கர்த்தர் நம்மீது உறைந்த மலையையும் கல்மலையையும் பிரயோகிப்பார். கர்த்தரோடு யாராலும் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினால் நமக்கு சங்காரம் உண்டாகும். நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க நாட வேண்டும். அவரோடு ஒப்புரவாக வேண்டும். கர்த்தருடைய அன்புக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கோபத்தை எந்த மனுஷனானாலும் தாங்க முடியாது. யோபுவுக்கு தேவனுடைய மகத்துவத்தை பற்றியும் தெரியவில்லை, மாட்சிமையை பற்றியும் தெரியவில்லை. கர்த்தர் தன்னை போல ஒரு சாதாரண மனுஷன் என்று யோபு தப்பிதமாக நினைத்துக் கொள்கிறார். இதனால் யோபு தன்னுடைய நீதியை கர்த்தருடைய நீதிக்கு ஒப்பாக உயர்த்துகிறார். தான் நினைப்பதும் தான் பேசுவதும் தவறு என்பதே யோபுவுக்கு தெரியவில்லை. யோபுவின் பேதமையையும் அறியாமையையும் அவருக்கு உணர்த்தும் விதமாய் கர்த்தர் யோபுவினிடத்தில் வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே என்று கேட்கிறார். யோபுவுக்கு வழி தெரியாது. ஆனால் அவருக்கு கர்த்தருக்கு முன்பாக தன்னை உயர்த்த தெரிந்திருக்கிறது. தன்னுடைய சிநேகிதரோடு தைரியமாய் விவாதம் பண்ண தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்கான வழி யோபுவுக்கு தெரியவில்லை. வெளிச்சம் பரவப்படுகிறதற்கான வழியும் அவருக்கு தெரியவில்லை. கல்மலையும் பனியும் தேவனுடைய கட்டளையின்படி வரும். தம்முடைய சத்துருக்களை அழிப்பதற்காக தேவன் கல்மலையை பயன்படுத்தி இருக்கிறார். நியாய தீர்ப்பின் ஒரு பகுதியாக வருங்காலத்தில் கல்மலை பூமியில் வந்து விழும்.